சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ விஜயா கிட்ட வக்கீல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைவர்ஸ் வேணாம் அப்படின்னா இப்பவே சொல்லிடுங்க. அங்க கோர்ட்டுக்கு வந்து மாத்தி பேசி என் மானத்தை வாங்கிடாதீங்க அப்படின்னு இந்த மனோஜ் ரோகிணியும் பழகுறத விஜயா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க வக்கீலு. இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சியரோட ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போய் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபைனான்சியரே குடுகுடுன்னு வெளியில வந்து ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு பேசுறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்து நான் இப்பவே இங்க நான் ரைடு பண்ண போறேன் அப்படின்னு உடனே அவர் பயந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பணம் நான் கொடுக்கவே இல்லை, கொடுத்துருக்கிற எல்லா பணமுமே வந்து அந்த சிந்தாமணியோட பணம் தான், நான் நடுப்புற ஒரு ஏஜென்ட் மாதிரி தான், இதனால எனக்கு 2% தான் வரும், என்ன செய்யறது, எனக்கும் இதுல விருப்பம் இல்லை தான், இருந்தாலும் அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய டீலிங் இருக்கு, அதனால வேற வழியே இல்லாம தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே ஒழுங்கா அந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி ஒழுங்கா இப்போ உடனே வந்து அந்த வீட்டு மேல இருக்கிற சீலை ரிமூவ் பண்ண சொல்லு அப்படின்னு அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் சொல்றாப்ல. ஸோ அவரும் ஃபோன் பண்ணி சிந்தாமணி கிட்ட விஷயத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் சிந்தாமணி அதெல்லாம் முடியவே முடியாது, நான் வந்து அந்த சீலை ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யறதுனே தெரியல. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதைக்கு நாமளும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கள மிரட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிப்பணியை வைக்க முடியாது, ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணத்தை எங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் அவங்க என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது எல்லாத்துக்கும் முழு காரணமே இந்த சிந்தாமணி தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. இந்த பக்கம் விஜயா நேரா மனோஜோட கடைக்கு போய் மனோஜை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.